மாப்பிள, இந்த முறையும் நாம ஜெயிப்போம். ஆமா கபிலா, நமக்கெல்லாம் தெரியும். சரியா சொன்ன ஒரு நண்பா. சின்ன கிராமத்துல 2 நண்பர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவன் தனது உடல் வலிமையை நம்பினான், மற்றொருவன் தனது புத்திசாலித்தனத்தை நம்பினான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் வேலைக்காக நகரத்திற்கு பயணம் செய்ய முடிவு செய்தார்கள். நீண்ட தூரம் நடந்து சென்றதால் அவர்கள் மிகவும் பசியுடன் சோர்ந்து போனார்கள். அந்த நேரத்தில் ஒரு கிராமம் கண்ணில் பட்டது. உடல் வலிமை கொண்டவன் கோபமாக சென்று உணவு கேட்க, கிராமத்தவர்கள் அவனை பைத்தியம் என்று நினைத்து அடித்து விரட்டினர். இதை பார்த்த புத்திசாலி நண்பன் அமைதியாக ஒரு திட்டம் தீட்டினான். அவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு, இந்த கல்லால் நான் சுவையான உணவு சமைப்பேன் என்று கூறினான். கிராமத்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவன் மெதுவாக, இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்தால் ருசி அதிகமாகும், சிறிது அரிசி இருந்தால் நல்லா இருக்கும், சிறிது காய்கறிகள் இருந்தால் இன்னும் சுவையாகும் என்று சொல்லி ஒவ்வொருவரிடமிருந்தும் பொருட்களை பெற்றான். இறுதியில் அவன் அந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரு சுவையான உணவை தயார் செய்தான். அதை பார்த்த கிராமத்தவர்கள் அதிசயத்தில் ஆழ்ந்தார்கள். நண்பர்களும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். அப்போது உடல் வலிமையை நம்பிய நண்பன் உணர்ந்தான், வாழ்க்கையில் உடல் வலிமையை விட புத்திசாலித்தனமே பெரிய சக்தி என்று. அந்த நாள் முதல் அவன் புத்தியை மதிக்க கற்றுக்கொண்டான்.